everyone, Dream Institute presents online session for the benefit of those who are preparing for TNEB and TRB exams. So we request you to kindly utilize this opportunity and prepare well for the exam. The syllabus given in TNEB and TRB exam for polytronics portion is here. So the semiconductor power devices like diodes, transistors, thyristors, triac, GTOs, MOSFETs and IGBTs are given in the portion, and for these the main points we need to study are static characteristics, principles of operation and triggering circuits. ஸோ ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன வரும்னா நம்மளுக்கு வந்து அந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும், டைனமிக் இருக்காது. அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனில் வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன், அப்புறம் வந்து ரிவர்ஸ் ரெக்கவரி ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வரும். ட்ரிகரிங் சர்க்யூட்ஸில் வந்து நம்மளுக்கு கேட் வோல்டேஜ், கேட் கரண்ட் எப்படி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அந்த மாதிரி டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்ஸ். ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம பிரிட்ஜ் மாதிரி தான். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம ஆர்டினரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் டயோட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து டயோடு இல்லாமல் தைரிஸ்டர்ஸ் இல்லைன்னா ஐஜிபிடி இல்லைனா மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்ஃபெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட் இருக்கும், அது மாதிரி ஐஜிபிடிக்கும் கேட் இருக்கும், தைரிஸ்டருக்கும் கேட் இருக்கும். ஸோ கேட் கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் வரா மாதிரி. ஸோ அதனால் இது வந்து கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இல்லைனா கன்வெர்ட்டர்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பர்ஸ் அப்புறம் இன்வெர்ட்டர்ஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் வரும், அதாவது அடுத்தடுத்த செஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் ஆஃப் ட்ரைவ்ஸு. ஸோ அதில் வந்து ஏசி மோட்டர், டிசி மோட்டர் ஸ்பீட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி டார்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கணும். ஸோ அதனால் டைப்ஸு அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 7 கொஷின்ஸு ஃபார் டயோட், தைரிஸ்டர் இந்த மாதிரி எல்லா ஸ்விட்சஸ்க்குமே வந்து கொடுத்துருக்கோம். அந்த 7 கொஷின்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 7 கொஷின்ஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும், சரியா. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆப்ரேட்டிங் பிரின்சிபல், ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்கு. அது நெக்ஸ்ட்டு ஸோ அந்த 7 கொஷின்ஸ் இதுதான். ஸோ இப்போ ஒரு கொஷின்ஸை நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஃபார் டயோட் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் இஸ் டிஃபைன்ட் as the time between the instant diode current becomes 0 and the instant reverse recovery current decays to. ஆப்ஷன் ஏ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து 10% ஆஃப் ரிவர்ஸ் பீக் கரண்ட் ஐஆர்எம்னு சொன்னால் கரண்ட்டு ரிவர்ஸில் மேக்ஸிமம் ஆர்எம். நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் ஐஆர்எம், 15% ஆஃப் ஐஆர்எம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த ரிவர்ஸ் ரெக்கவரி டைமும் கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தா தான் புரியுமே. ஸோ இந்த டயோட் ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ இதில் வந்து வேரியேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கரண்ட். ஸோ ஃபார்வர்ட் கரண்ட்டு எப்படி வேரி ஆகுது டயோடில், எப்படின்னா டயோடு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம், அது சப்ளை கட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டயோடு உடனே ஆஃப் ஆகாது. ஏன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்னது, கரண்ட் போகலைன்னு அர்த்தம். கரண்ட்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வோல்டேஜ் அக்ராஸாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் வரைக்கும், ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்களா, கீழே இறங்குது பார்த்துருக்கீங்களா, அங்கே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் காட்டலை அப்படின்னா அது வரைக்குமே பிளாக்கிங் மோடில் தான் இருக்குது. ஐஆர்எம் மேக்ஸிமம் ஆகிற வரைக்கும் பிளாக்கிங் மோடில் இருக்குது. அதுக்கப்புறம் வோல்டேஜ் இறங்கிட்டு திரும்ப 0க்கு வருது. ஸோ அப்போது உங்களுக்கு விஎஃப் ஃபார்வர்ட் வோல்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது, நெகட்டிவ் மேக்ஸிமமில் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டுருக்கு, தட் இஸ் ஐஆர்எம். இப்போ அந்த ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் சொல்கிறாங்களே அது என்னன்னா இப்போது நம்மளோட ஃபீல்டு ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்டு ஐஎஃப் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணோன்னே டயோடில் இருக்கிற ஸ்டோர் ஆகிருக்க சார்ஜஸ் எல்லாமே நேராக வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு போய் ஹோல்ஸில், அதாவது பிளேஸில் நார்மல் ஸ்டாட்டிக் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டாட்டிக் பொசிஷன் வர்றதுக்காக என்ன பண்ணால் ரிவர்ஸில் கரண்ட்டு ஃப்ளோ. இத்தனை நாள் என்ன பண்ணணும், சப்ளை கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் முன்னாடி போக வச்சுட்டு இருந்தோம், ஒரு டைரெக்ஷனில் தள்ளிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த சப்ளை இல்லாதனால, வோல்டேஜ் கொடுக்காததுனால உங்களுக்கு திரும்ப எலக்ட்ரான்ஸ் பழைய இடத்துக்கே வந்துடும். ஸோ அப்போ வரும்போது ரிவர்ஸில் தானே வரும். ஸோ அப்போ ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஐஆர்எம்
ஓகே ஐஆர்எம். அதுக்கப்புறம் ஐஆர்எம் பார்த்திங்கன்னா 0லேருந்து மேக்ஸிமம் ஐஆர்எம் போகுது. அப்புறமா ஐஆர்எம்லேருந்து 25% ஐஆர்எம். ஸோ மேக்ஸிமம்லேருந்து 0லேருந்து மேக்ஸிமம் போகிறது டிஏ அண்ட் மேக்ஸிமம்லேருந்து 25% ஐஆர்எம் போகிறது டிபி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஆர்ஆர் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன, எந்த டைமில் ரிவர்ஸ் ரெக்கவரி டிகேஸ் டு எந்த டைமில் ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட்டு நம்ம முடியுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 25%. ஸோ இப்போ இந்த லைன் பாருங்கள், ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டைம் பிட்வீன் த இன்ஸ்டன்ட் forward direct current becomes 0 and the instant reverse recovery current decays to 25% of reverse peak value IRM. Okay, so the answer option இங்கே என்னது C, 25% of IRM. Next, second question, in a diode the cut-in voltage and the forward voltage drop are respectively. So cut-in voltage, forward voltage drop என்னது? ஸோ அதுக்கு வந்து VI characteristics of diode பார்க்கலாம். அதில் cut-in voltage பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ cut-in voltage எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்வர்டு வோல்டேஜோட எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த டாட் தான் கட்டின் வோல்டேஜ். ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்க ரைஸ் ஆகி அப்படியே டேரெக்டாக வந்து கண்டக்ஷன் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ அந்த கண்டக்ஷன் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, கட்டின் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன டிசைட் பண்ணியிருக்கணும், கட்டின் வோல்டேஜ் ரேஞ்சோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ரேஞ்சோ பார்க்கலாம். ஸோ 0.7 நாட் அப்ளிகபிள், 0.71. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், 0.7, 0.6 இது கம்மியாக இருக்குது, அதுமாதிரி 0.71 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்னஸ் ஃபேக்டர் ஃபார் சாஃப்ட் ரெக்கவரி அண்ட் ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோட்ஸ். ஸோ சாஃப்ட்னஸ் ஃபேக்டர்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. சாஃப்ட்னஸ் ஃபேக்டர் வந்து TB/TA ரேஷியோ. ஸோ சாஃப்ட்னஸ் ஃபேக்டர் ரேஷியோ வந்து TB/TA. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ the ratio TB/TA is called a softness factor or S factor. This factor is a measure of the voltage transient that occurs during the time diode recovers. அது என்னென்னா வோல்டேஜ் டிரான்சியன்ட் என்னது, நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் சரிங்களா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா உடனே உங்களுக்கு என்னாகும், ரிவர்ஸில் கரண்ட்டு போய் அப்படியே திரும்ப 0க்கு அப்படியே மேக்ஸிமம் போய் திரும்ப 0க்கு வரும். அந்த பார்ட் தான் நம்ம டிரான்சியன்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பார்ட்டோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ யூஷுவல் வேல்யூ இஸ் யூனிட்டி. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, யூஷுவல் வேல்யூ யூனிட்டினா TB/TA வந்து ரேஷியோ. ஸோ ரேஷியோ எப்போ எப்படி இருக்கும், யூனிட்டில் தான், யூனிட் 1ல் தான் இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும் 1 விட. எஸ், திஸ் ஆல் நோஸ். ஸோ இன்கேஸ் எஸ் ஃபேக்டர் இஸ் ஸ்மால். ஸோ எஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எது அதிகமாக இருக்கணும், டிஏ ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, ஆசிலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா டிஏன்றது 0லேருந்து மேக்ஸிமம் போகிற டைமு, மேக்ஸிமம்க்கு ஜாஸ்தி போக உங்களுக்கு என்ன ஆகும், ஆசிலேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ டிஏ எப்போவுமே நம்ம கருவாக வச்சா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட் ரெக்கவரி டயோடு, அப்புறம் ஒன்று வந்து ஸ்னாப்பி ரெக்கவரி டயோடு. ஸோ சாஃப்ட் ரெக்கவரி டயோடுக்கு TA1 TB ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 ரேஷியோ. தென் ஸ்னாப்பி ரெக்கவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதை வந்து ஃபாஸ்ட் ரெக்கவரின்னு கூப்பிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா TA வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேஷியோ என்ன ஆகும், <1 ஆகும். ஸோ ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடில் எஸ் ஃபேக்டர் <1, சாஃப்ட் ரெக்கவரி டயோடில் எஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 சரிங்களா. ஸோ நவ் த சாஃப்ட்னஸ் ஃபேக்டர் ஃபார் சாஃப்ட் ரெக்கவரி என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு 1, ஃபாஸ்ட் ரெக்கவரி <1, ரேஷியோ <1. ஸோ அப்போ எது கரெக்ட் நம்மளுக்கு, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஷின், ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட் இன் ஏ டயோட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட் வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா எல்லாமே கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன் தான். ஃபார்வர்டு ஃபீல்டு கரண்ட்டு, ஸ்டோரேஜ் சார்ஜ், டெம்பரேச்சர், பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ், ஸ்டோர் சார்ஜ், டெம்பரேச்சர், ஃபார்வர்ட் ஃபீல்டு கரண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு ஃபீல்டு கரண்ட்டு IF. ஸோ ஃபார்வர்ட் ஃபீல்டு கரண்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது மாதிரி ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய சார்ஜஸ் நீங்கள் வந்து. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபார்வர்ட் ஃபீல்டு கரண்ட் A. The next 5th question, in a BJT,
பீட்டா ஆல்ஃபாவோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிலேஷன் தான். நீங்கள் பிஜேடியில் கரண்ட் கெயினும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேஸ் கரண்ட் கெயின் அது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பீட்டா கிடச்சிடும். வாட் இஸ் பீட்டா? பீட்டா இஸ் ஐசி பை ஐபி, ஆல்ஃபா இஸ் ஐசி பை ஐஇ. ஸோ அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐஇ given அவுட் பை எமிட்டர் ரீச் த கலெக்டர். ஸோ என்னது டிரான்சிஸ்டரில் இருக்குது நம்மளுக்கு? எமிட்டர், கலெக்டர், பேஸு. ஸோ எமிட்டரில் சப்ளை கொடுக்குறோம், கலெக்டரில் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறோம் சப்ளையை. இந்த பேஸ் நடுவில் என்னது? பேஸ் கரண்ட் கொடுத்தா தான் எமிட்டரில் கொடுத்த கரண்ட்டு கலெக்டருக்கு போய் சேரும். ஸோ அதனால் நம்ம பேஸ் கரண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த பேஸ் கரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மைக்ரோ ஆம்ஸில் இருக்கும். எமிட்டர் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் மில்லி ஆம்ஸில் இருக்கும். ஸோ நான் எமிட்டர் கரண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட். ஸோ அப்போது எமிட்டர் கரண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கூட. ஸோ எமிட்டர் கரண்ட் 1 இருந்தால் கலெக்டர் கரண்ட்டு 0.99 இல்லைனா 0.95 இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரிமைனிங் கரண்ட்டு பேஸ் கரண்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ் கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஐபி. ஓகே, நவ் த டோட்டல் கேசிஎல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபின்னு வரும். ஸோ இதில் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் ஆல்ஃபா, இன்புட் கரண்ட் கெயின் வந்து பீட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் ரிலேஷன் பாருங்கள். ஸோ ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. அந்த ஐஇ பை ஐசி இருக்கும், ஐஇ ப்ளஸ் ஸோ அந்த கேசிஎல் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2.8, அதை வந்து ஐசிஎல் டிவைட் பண்ணுங்கள். ஐசிஎல் டிவைட் பண்ணிங்கன்னா ஐஇ பை ஐசி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐபி பை ஐசின்னு வரும். ஸோ இப்போ அந்த ஐ பை ஐசி பார்த்திங்கன்னா உனக்கு 1 பை ஆல்ஃபா, ஏன்னா அது இன்வர்ஸில் இருக்குது. அதுமாதிரி ஐபி பை ஐசி வந்து 1 பை பீட்டா. ஸோ 1 பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 பை பீட்டா. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா நம்மளோட பி ஆப்ஷன் பி, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். அது எல்லாருக்கும் ஈஸியானது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. பவர் மாஸ்ஃபெட் ஹஸ் 3 terminals கால்ட். 3 டெர்மினல் எதாவது டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு 3 டெர்மினல். என்னென்ன டெர்மினல் இருக்குது டிரான்சிஸ்டரில்? கலெக்டர், எமிட்டர், பேஸு. இதில் வந்து ட்ரெயினு, சோர்ஸு, கேட்டுன்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கலெக்டர், எமிட்டர், பேஸு டிரான்சிஸ்டர் டெர்மினல். ட்ரெயின், சோர்ஸ், பேஸுன்னு எதுலேயும் கிடையாது. கலெக்டர், எமிட்டர், கேட்டு அது வந்து ஐஜிபிடிக்கு வரும். ஸோ சி வந்து ட்ரெயின், சோர்ஸ், கேட்டு. இது நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தோட டெர்மினல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம் ஒரு தடவை. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இந்த டேபிளில் வந்து டயோடு, ஸோ அதுக்கு கேட்டே கிடையாது, ஆனோடு கேத்தோடு மட்டும்தான். வோல்டேஜும் கரண்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5000 வோல்ட்லேருந்து 5000 ஆம்ஸ் வரைக்கும் ரேட்டிங் இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 1 தான். தைரிஸ்டர் ஃபேமிலி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எஸ்சிஆர் ஃபுல் ஃபார்ம் என்னது? சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். எல்ஏஎஸ்சிஆர்னா லைட் ஆக்டிவேட்டட் எஸ்சிஆர். அது மாதிரி ஏஎஸ்சிஆர் அசிமெட்ரிக்கல் எஸ்சிஆர், இல்லைனா ரிவர்ஸ் கண்டக்டிங் தைரிஸ்டரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் கரண்ட் ரேஞ்ச் மட்டும் குறைஞ்சிருக்கு 400. மற்ற எல்லாத்தோட ரேஞ்ச் எஸ்சிஆர், எல்ஏஎஸ்சிஆர் ரேஞ்ச் கரண்ட்டும் ஜாஸ்தி, வோல்டேஜும் ஜாஸ்தி. இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியானது எஸ்சிஆருக்கு தான் இருக்குது. அடுத்தது எல்ஏஎஸ்சிஆருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 kHz மேலே போகலை. சித்து மட்டும்தான் 100 kHz போயிருக்கு எஸ்சிஆரில். எஸ்ஐடிஹெச்னா ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தைரிஸ்டர்ஸு. ஜிடி1 கேட் ஆஃப் தைரிஸ்டர்ஸு. ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தைரிஸ்டரில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது. எம்சிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு எம்சிடி வந்து 1240 ஆம்ஸ் ரேட்டிங் இருக்குது. இதில் வந்து மாஸ் கண்ட்ரோல்டு தைரிஸ்டர்னு சொல்லுவாங்க. மாஸ் கண்ட்ரோல்டு தைரிஸ்டர்னால் உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட் மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக்கும் தைரிஸ்டர் ஃபேமிலி தான். இதில் பார்த்திங்கன்னா 0.5 kHz தான் உங்களுக்கு இதில் பண்ண முடியும். அது மாதிரி இது ரிவர்ஸ்லேயும் ஃபார்வர்ட்லேயும் 2 டைரெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணலாம். கரண்ட் ரேட்டிங்கும் குறைவாக தான் இருக்குது. தைரிஸ்டர் அளவு இல்லை, 7000 5000 அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு ரேஞ்சு.
தென் டிரான்சிஸ்டர் ரேஞ்ச் பாருங்கள், பிஜேடி இதெல்லாம் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேடி, மாஸ்ஃபெட்டு, சிட்டு, ஐஜிபிடி. அது எஸ்ஐடி, ஹெச், இது எஸ்ஐடி. ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் டிரான்சிஸ்டர், அது ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தைரிஸ்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிஜேடியில் வந்து உங்களுக்கு 1000 கம்மி ரேட்டிங் தான். ஸோ இப்போ நிறைய ரேட்டிங் போனால் நம்மளுக்கு தைரிஸ்டர் போகலாம், ஆனால் ஃப்ரீக்வன்சி குறைவு தான். ஆனால் ஒன்று மட்டும் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, அது என்னது எஸ்ஐடிஹெச்க்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா ரேட்டிங் குறைவு, ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அங்கே எஸ்ஐடிஹெச் ரேட்டிங்கும் குறைவு தான். ஓகே, ஆனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு குறைவில்லை. ஸோ இதுதான் நம்மளோட பிஜேடி, மாஸ்ஃபெட், எஸ்ஐடி அண்ட் ஐஜிபிடி. ஸோ சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மாஸ்ஃபெட்டுக்கு கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு. இங்கே கலெக்டர் எமிட்டர் பேஸு பிஜேடிக்கு. சிட்டுக்கு கேட்டு, ட்ரெயின், சோர்ஸ் தான். ஐஜிபிடிக்கு கேட்டு, கலெக்டர் எமிட்டர். தைரிஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆனோட் கேத்தோட் கேட் தான் தைரிஸ்டர் ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, மாஸ்ஃபெட்டு. ஸோ மாஸ்ஃபெட் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெயின், சோர்ஸ், கேட்டு. தென் நெக்ஸ்ட்டு 7th கொஷினு. ஸோ 7th கொஷினுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டுக்கும் பிஜேடிக்குள்ளே ரிலேஷன் பார்க்கணும், கம்பேரிசன் பார்க்கணும். ஸோ மாஸ்ஃபெட் பாருங்கள், P MOSFET has lower switching losses but its on state resistance and conduction losses are more. ஸோ அது ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு லாஸஸ் ஜாஸ்தி, ஸ்விட்சிங் லாஸு குறைவாக இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இந்த டிரான்சியன்ட் லாஸு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஜேடி பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் லாஸு ஜாஸ்தி, கண்டக்ஷன் லாஸு கம்மி. அப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அங்கெல்லாம் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுறோம், லோ ஃப்ரீக்வன்சியில் பிஜேடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கொஷின் 7th கொஷின் போகலாம். As compared to power MOSFET, BJT has lower switching losses but higher conduction losses, higher switching losses and higher conduction losses, higher switching losses but lower conduction losses, lower switching losses and lower conduction losses. ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்விட்சிங் லாஸு பட் லோவர் கண்டக்ஷன் லாஸு. எதுக்கு கண்டக்ஷன் ஆகும் போது பிஜேடிக்கு லோவாக இருக்கும் லாஸு, மாஸ்ஃபெட்டுக்கு தான் ஹையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி கொஷின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.